அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. மை V3 ஆஸ்ட்ரோடைய ஜோனல் ஆஃபீஸஸ்லாம் லீவ் விட போகிறாங்களாமே அப்படிங்கிற ஒரு சில ரூமர்ஸ்லாம் பரவிட்டு இருக்கிறது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மக்களே. அதை பற்றியும், ரெண்டாவது எப்போ அடுத்த பேர் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், மூணாவது சார் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு எங்கள் எம்டி என் கூட இருப்பாரா நிறைய பேர் ஃபோன் போட்டு கேட்டிருந்தீங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மை V3 ஆக்ட்ஸுக்கு 18+ ஜோனல் ஆஃபீஸ் இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் மக்களே. இப்போ என்னென்னால் கடந்த ஒரு 24 ஹவர்ஸாகவே ஜோனல் ஆஃபீஸ்லாம் லீவ் விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கிறதா இப்போ சொல்லியிருந்தீங்க மக்களே. சரி, இப்போது ஜோனல் ஆஃபீஸ்லாம் லீவ் விட போகிறாங்க அப்படிங்கிற ரூமர் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூமர் ஏன் உண்மையாக கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான விஷயம். சரி, ஏன் பார்த்துடலாம். 2001 அந்த வருஷத்தில் எனக்கு தெரிந்து ஒரு கேஸ் நடந்துச்சு மக்களே. என்னென்னு இதே மாதிரி தான் வேறு ஒரு ப்ராடக்ட் செல்லிங், அதை மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மூலிமா அவங்க சேல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு கம்பெனியை ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய, அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறக்கூடிய ஒரு ரவுடி அவன் என்ன பண்ணிருக்கான், காசு கேட்டிருக்கான். இப்போ காசு கேட்டப்போ இவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சொன்னவன் என்ன பண்ணியிருக்கான்னா, எனக்கே நீ காசு தர மாட்டேன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி காண்டில் அவன் என்ன பண்ணியிருக்கான், வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ஸில் கிட்டத்தட்ட அங்கங்கே 2 பேர் 3 பேர் 2 பேர் 3 பேருன்னு இவங்களுடைய ஆளுங்களையே சேர வச்சுருக்கான். சேர வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனி ஃபேக் கம்பெனி, மோசடி அப்படிங்கிற மாதிரி அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இவங்க ஆளுங்களே புகார் கொடுத்துருக்குறாங்க போயிட்டு. இது கொடுத்தவொடனே அந்த சமயத்தில் இந்த கேஸ் ஃபஸ்ட் லோக்கல் ஸ்டேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்க. EOWக்கு மாற்றப்பட்டிருக்குது. மாற்றப்பட்டுனே அது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க அரௌண்டு 17 or 18 புகார் மக்களே. இந்த 18 புகார் வந்ததுமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 18 புகார் வந்திருக்கு, என்ன கம்பெனின்றதை விசாரிக்கணுன்ற மாதிரி வருது. எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க, விசாரிக்கிறது கூப்பிட்றாங்க. அதற்கு பிறகு அந்த எம்டியை, அந்த கன்சர்ன் கம்பெனி எம்டியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. வார்த்தையை பார்த்துக்கோங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியில் அரெஸ்ட் கூட பண்ணல, இவர் போய் சரண்டர் ஆகிறாரு, நானே விசாரணைக்கு வரேன்றாரு. சரி, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரித்தோடனே அவரை கிட்டத்தட்ட 4 days விசாரிக்கிறாங்க மக்களே. அந்த 4 நாட்களில் நடந்த எல்லாத்த பற்றியும் அவர் சொல்கிறார். மொத்தமாக எல்லா விஷயத்தை பற்றியும் சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த கம்பெனியோடைய வரவு செலவு எல்லாமே அவர் கொடுத்துறார். கொடுத்தவொடனே அவர் அந்த முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய ஆஃபீஸ் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வச்சுருந்துருக்காரு. இவங்க இந்த விசாரணையை முடிக்கணும் அப்படிங்கிறதுனால, இப்போ என்னென்னா குறைஞ்சபட்சம் 17-18 கம்ப்ளைண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் காவல்துறையுடைய விசாரணை அப்படிங்கிறதுனால, விசாரணை முடிக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன கொடுப்பாங்க, EOW பற்றின கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா மக்களே, எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே, இந்த கம்ப்ளைண்ட் என்ன கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க, இவங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கம்பெனியோடைய வர்த்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது, எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆஃபீஸஸ் இருக்குது, எவ்வளோ ப்ராடக்ட்ஸோடைய வர்த் இருக்குது, எத்தனை கோடிங்களுக்கு இருக்குது, இதை இந்த பக்கம் அடுக்குவாங்க. ஒரு தராசு மாதிரி தான் மக்களே. இப்போது ஜட்ஜிக்கிட்ட போகிறப்போ, சார் இத்தனை 18 பேர் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க கம்ப்ளைண்ட்டு, பணம் வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கம்பெனியில் எத்தனை பேர் ஆக்சுவலாக மெம்பர்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அடுக்குவாங்க. அடுத்தது இந்த கம்பெனிக்கு எவ்வளோ நெட் வர்த்து, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது, எவ்வளோ கோடிகளுக்கு எல்லாமே இருக்குது, எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குன்ற அடுக்குவாங்க. இப்படி அடுக்கிறப்ப என்ன ஆகுனால், இது மேலும் கீழும் போகக்கூடாது இல்லைங்களா மக்களே. அதனால் என்ன உதாரணத்துக்கு இப்போ EOW போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனி வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். EOW போகிறாங்க, போனவொடனே அந்த ஒரு ஆஃபீஸ், அவங்களுடைய ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் எத்தனை கம்ப்யூட்டர் இருக்குது, எத்தனை ஏசி இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இந்த ஆஃபீஸில் எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தாங்க, இது எல்லாத்தையுமே கணக்கு போட்டு இப்போ இந்த ஆஃபீஸை அவங்க லாக் பண்ணுவாங்க. லாக் பண்ணி சாவி எடுத்து வச்சு, சார் இந்த ஒரு ஆஃபீஸு, இந்த ஆஃபீஸ் மெட்ராஸில் இருக்குது, இந்த ஆஃபீஸோடைய ஒர்த்து மட்டும் 25 lakhs இருக்குது, இல்லை 1 crore இருக்குன்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க அதை அட்டாச் பண்ணுவாங்க. என்ன அர்த்தம்னா மக்களே, EOW பொறுத்தளவுக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, அவருடைய ஒர்த்து எவ்வளவு, ஆனால் இந்த கம்பெனியோட உண்மையான ஒர்த்து எவ்வளவு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இப்போ அந்த கம்பெனி என்னாச்சு, 2001 கம்பெனியில் அந்த ஒரு ரவுடி ஒருத்தன் வந்தான், காசு கேட்டான், இவர் தரமாட்டேன், இந்த கதையை EOW எழுதக்கூடாது. ஆனால் இவருடைய இந்த கம்பெனியோட எம்டி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் அது இருக்கும். அதே மாதிரி இந்த விஷயத்தை பற்றி இவர்கள் தரப்பு அட்வொகேட் எடுத்து முன் வச்சுருக்காங்க கோர்ட்டில்.
இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க நீதிபதி அவர்கள். புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பேரும் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னால் இவர்கள் எல்லாம் அவர்கள் வைத்த ஆள் அப்படிங்கிறதே நீதிபதி புரிந்து கொள்கிறார். புரிஞ்சுக்கிட்டு ஆனால் இந்த கம்பெனிக்கு எவ்வளோ நெட்வொர்க் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு பெயில் கொடுக்குறாங்க. இப்போ பெயிலில் வெளியே வரார் அந்த கம்பெனிக்காரர். வெளியே வந்ததுமே அவர் பார்த்தால் அவருடைய ஆஃபீஸர்ஸ்லாம் லாக் பண்ணியிருக்காங்க யுஓடபிள்யூ. இப்போ அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விட்டீர்கள், அதை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு எப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்கிற மக்களே, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு விசாரணைக்கு போகிறீங்க. அந்த விசாரணைக்கு போனோடனே உங்களுடைய ஃபோனை வாங்கிடுவாங்க போலீஸ். ஃபோனை வாங்கி அந்த ஃபோன் இது அதாவது சம்மந்தம் இருக்குது இல்லை அந்த ஃபோனை வாங்கி அந்த ஃபோன் நீதிமன்றத்துக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் விசாரணை முடிச்சு வெளியே வந்தோடனே அந்த நீதிமன்றத்துக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு நீங்கள் வாங்கிட்டு வரணும். என்னென்னால் விசாரணைக்காக எந்தெந்த பொருட்களை எல்லாம் உங்கள் ஃபோன் வாங்குறாங்க, உங்கள் கையில் போட்டு பிரேஸ்லெட் வாங்கிறாங்க, வாட்சை வாங்கிக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் கொடுத்துருவாங்க. அதை போய் நீங்கள் போட்டு பெட்டிஷன் போட்டு வாங்கணும். இது வந்து ஒரு ப்ராசஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸில் அவசியம் இருக்கிறது, அவசியம் இல்லாதது எல்லாத்தையும் பண்ணுருவாங்க போலீஸ். ஏன்னால் அவங்க தரப்புக்கு எந்த ஒரு அலிகேஷன் உடனே பார்ப்பாங்க தெளிவாக. சார் புகார் வந்து சார் இத்தனை பேர் புகார் கொடுத்தாங்க, இல்லைனா இவங்கள மொத்தத்தையும் நான் அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டேன், இவ்வளோ ஒர்த்து இந்த அமௌண்ட் எல்லாமே இருக்குது அப்படின்னு அவங்க கணக்கு காமிச்சிடுவாங்க. இவங்க தரப்பு இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக பண்ணியிருக்கோன்றதை கணக்கு காட்டுவதற்காகவே காவல்துறை இதை செய்வார்கள். அப்படி தான் செஞ்சாங்க அந்த கம்பெனிக்கு, 2001 கம்பெனிக்கு. அப்புறம் வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடுறார். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டால் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் மக்கள், நம்ம அதுவும் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு போடுவாங்க. அந்த பெட்டிஷன் உள்ளே வரும். நீதிபதி என்னன்னு கேட்பார். அப்படியான்னு கேட்டு இதுக்கான கவுண்டரை போலீஸ்கிட்ட கேட்பாங்க. கேட்டு ஒரு அட்ஜர்மெண்ட் கொடுப்பாங்க. 3 நாள் டைம் எடுத்துப்பாங்க போலீஸு. அவங்க கவுண்டர் கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை இது விசாரணைக்கு நாங்கள் தேவைப்படுச்சு கொடுத்துணும்னு சொல்லுவாங்க. இப்போ தேவையா அப்படிங்கிறத கேட்பாங்க. அது ஒரு ஆர்குமெண்ட்டு போகும். அப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுட்டு திரும்ப ப்ராப்பர்ட்டி திரும்ப கொடுப்பாங்க. இது வந்து எடுத்துக்கொள்வதற்கு ஒரு வாரம் 10 நாள் எடுத்துரும். இப்படியாக என்னாச்சு, அந்த கம்பெனி வராரு. வெளியே வந்து பார்த்தா அவருடைய கம்பெனிஸ்லாம் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து அப்போ இருந்த ஒரு சிஸ்டத்துக்கு அப்போது அந்த டப்பா சிஸ்டம் ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள், கம்ப்யூட்டர் சிஸ்டம். அது அவங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த லாக்கர்ஸு எல்லாமே உள்ளே இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஒரு போடுறார். போட்டு 10 days ஆகுது அந்த விஷயம் வர்றதுக்கு. அந்த 10 நாள் எவ்வளவு மன உளைச்சல் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏன் வருகிறது என்றால், ஆல்ரெடி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க 2001 கம்பெனியில். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ரிமாண்ட் பண்ணுறாங்க. அவர் சில நாள் உள்ளே இருக்கிறாரு, கம்பெனி நடத்த முடியாமல் உள்ளே இருக்கார். எவனோ ஒரு ஃப்ராடு பைய உள்ளே வந்து பணம் கேட்குறான். அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்ற சொன்னதுனால இப்படி ஒரு பிளான் பண்ணி நான் அரசியல்வாதி என்ன பண்ணுறேன் பாடுறான்ற திமிரில் ரவுடிசம் பண்ணியிருக்கிறான். அப்படின்றப்போ அதே ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும். எப்பவுமே ஒரு விஷயம் மக்களே, பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு வந்து வெளியே வந்ததுமே அந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு அவங்க பார்க்க ஆசைப்படுவாங்க. ஃபேமிலியோட செகண்டரியாக பார்ப்பாங்க சில பேர்லாம். பிஸ்னஸ் பண்ணவங்க, இந்த பிஸ்னஸ் வெறியாக இருக்கிறவங்களாம் வந்ததுமே ஃபஸ்ட்டு அவங்க ஆஃபீஸ், அந்த பிஸ்னஸ் அங்கே போய் உட்காந்துருவாங்க. அங்கே உட்காந்து 1/2 மணி நேரம் அவங்க வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ஒர்க்கஹாலிக்ஸ். ஸோ இதை தேவையில்லாமல் தவிர்க்க வேண்டும் என்றால், ஏன்னால் எல்லா விசாரணையும் முடிஞ்சு போச்சு, எம்டி கூட விசாரிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் அவர் கொடுத்துருப்பாரு. இதற்கு மேல் இவர்கள் முழுசாக முடிக்கணும், இவர்கள் வந்து நாங்கள் எந்த விதத்தையும் நாங்கள் தப்பு பண்ணல அப்படிங்கிறத கொண்டு வரணுன்றக்காகவே காவல்துறை இதை செய்வார்களே. ஆனால் இது எவ்வளோ மனவளர்ச்சி ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். ஸோ இதற்காக கூட இது ஒரு ரூமராக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது மக்களே. MyV3 Act ஜோனல் ஆஃபீஸர்ஸை வந்து இழுத்து மூடுறாங்கன்னு ரூமை கிளப்பி விட்ருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது மூடலைங்க, அவங்க 10 days லீவ் விட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் மக்களே, MyV3 Act ஜோனல் ஆஃபீஸர்ஸ்லாம் உங்கள் எம்டி பெயிலில் வெளியே வர வரைக்கும் நீங்கள் விடுமுறைக்கு செல்வது நல்லது. லீவ் போட்டு போயிடுங்க, எல்லாத்தையும் லாக் லீவ் போட்டு போயிடுங்க. எப்படி பார்த்தாலும் பெயில் இந்த முறை கிடைத்துவிடும் என்பது உத்தேசமாக பார்க்கப்படுகிறது மக்களே. ஸோ இது நீங்கள் லீவ் போட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டு லீவ் போட்டு நீங்கள் வந்து ஜோனல் ஆஃபீஸை மூட்டு போயிட்டீங்கன்றதுனால இது எந்த விதத்துலையும் தவறு கிடையாது.
ஏனென்றால் மறுபடியும் அவர் பெயிலில் வெளியே வந்ததுமே இந்த கம்பெனி அடுத்த நாளே தொடங்கி நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இதை கண்டிப்பாக செய்யலாம். கம்பெனியை இழுத்து மூடிட்டு போகிறவங்க தான் வேறு மாதிரி வேலையை பார்க்கணும். ஆனால் கம்பெனி நடக்கணும்னு நினைக்கிறவங்க லீவ் போட்டு போகலாம். ஜோனல் ஆஃபீஸை லீவ் போட்டுட்டு போகிறது, உங்கள் எம்டி பெயிலில் வர்றதுக்கு லீவ் போட்டு போகிறதுன்றது உத்தேசமான விஷயம் மக்களே. இது ரூமர்னு நமக்கு தெரியுது, பட் இந்த ரூமர் உண்மையாக ஆகுமானால் அது சிறந்த விஷயம் நம்ம சொல்லலாம். ஏன்னால் நமக்கு நிறைய ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் இருக்குது. பல கம்பெனி இந்த மாதிரி அவங்க லாக் பண்ணிவிட்டு அப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு அதை கஷ்டப்பட்டுட்டு அதை தேவையில்லாமல் கோர்ட், ஏன்னா ஆல்ரெடி ஒரு கோர்ட் ப்ராசஸ் போயிருக்கும், மறுபடியும் ஒரு கோர்ட் ப்ராசஸ் வரும். இந்த கோர்ட் ப்ராசஸ் இப்போது இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டோடைய வேல்யூ வச்சு பார்க்கும் பொழுது இதற்கு ஆஃபீஸெல்லாம் இழுத்து அவன் அட்டாச் பண்ணுன்ற அவசியமும் தேவை கிடையாது தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதனை நீங்கள் உடனே நடத்தணும்னு நினைக்கிறதுனால ஜோனல் ஆஃபீஸை நீ லீவ் போட்டு போகிறது உத்தேசமான விஷயம் மக்களே. அடுத்து கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். எப்போ அடுத்த பெயிலும் கேட்டிருந்தீங்க, அடுத்த பெயில் போட போகிறாங்கன்ற தகவல் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த முறை பெயில் போடும் பட்சத்தில் உங்கள் எம்டி சத்யானந்தன் அவர்களுக்கு பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகன்ற தகவலும் கிடச்சிருக்கு மக்களே. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது, அப்போ எப்படி கூட போகிறாங்க கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வருகிற இண்டிபெண்டன்ஸ் டே அப்போது உங்கள் எம்டியோடு நீங்கள் கொண்டாடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் காத்திருக்கலாம் மக்களே. ஸோ இந்த ஜோனல் ஆஃபீஸில் லீவ் போட்டு போகிறது அப்படின்னு வந்த தகவல் ரூமர் தான். ஆனால் அந்த தகவல் உண்மையாகுமானால் அது சிறப்பான விஷயம் சொல்லலாம் மக்களே. அண்ட் உங்கள் எம்டிக்கு அடுத்த பெயில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ 2024 ஆகஸ்ட் 15 உங்க கூட இருப்பார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.